டீக்காரா பட்டிக்காரா இல்ல சூப்பர்ண்ணா. சோக்கா இருக்கானா அவன் எப்படி ஆடுறான் அந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஆடினா அவனுக்கு பின்னு குத்துறேன். குத்தவே வேண்டாம். ஒரு டீ தான் ஒண்ணு சொல்ல, ஈவனு சொல்ல, டீ வேணும். ஜால் அடிச்சா மத்தால அடிச்சாரு, குட்டியாரு பொட்டி அடிச்சாரு, கொள்ளக்காரு கொள்ள ஊதுனாரு, எல்லாரும் டயர்ட் ஆயிடுச்சு. சரி யாரோ ஒரு டீ மட்டும் சொல்லலாம். டீ மட்டும்? ஆமா. அந்த பையன் படுத்துக்காம தூங்கிருக்கான் பாத்தியா? அந்த பையன். ஆமா. அந்த பையன் துணி பிடிச்சு தம்பி டேய் தம்பி டேய் தூங்கணும் வேணா எழுப்புற மேல கோல டீ தான். உள்ள பாரு ஒரு டம்ளர் வச்சிருக்காங்க. போயிட்டாங்களா? எப்பற எடுத்து அப்படியே எடுத்து போயிட்டாங்க. இது வரலையா? ஆமா. சரி நான் சொல்லிறப்போ சொல்லு. நான் டீ தான் வேணும். ஆமா நான் சொல்லலாம். சொல்லு சொல்லலாம். நீ சொல்றேன்டா. சொல்லு. கேளுங்க சபையோர்களே. கூத்தாரோ நம்ம ஊரு தேடி 15 பேர் வந்திருக்காங்க. அதனால 14 பால்டார் கொண்டு வந்து கொடுங்க. கோமாளிக்கு மட்டும் பூஸ்ட். சொல்ல ஒண்ணு வரலனா. சொல்லிட்டு தான் வரணும் போடா. சரி பாப்பா வருது பாரு. பாப்பா அது எட்டி வந்து பாத்தீங்களா? நான் வந்த நேரம். ஆமா. ஏய் என்ன பண்ற தப்பு தப்பா? சாரிமா பண்ணிடுங்க. அடி அம்மா அடுத்து தெரியுது. அப்படி எல்லாம் இருந்தாலும் இந்த பத்தினி பாஞ்சாலியை பெற்றெடுத்த விதம் எப்படி இருந்தவள்? எப்படி இருந்தீங்க? அதாவது திரௌபதி நாட்டை ஆண்டு வரக்கூடிய திரௌபதி மன்னன் கோகிலாவதி அம்மையாருக்கு நீண்ட காலமாக குழந்தைகள் என்பதே கிடையாது. என்னடா நமக்கு திருமணமாகி ஆண்டு கணக்கான கணக்குகள் ஆகிறது, நமக்கென்று ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லையே. அதாவது நம்ம அடுத்த பிரகாரம் இந்த நாட்டை ஆள்வதற்கு குழந்தைகள் என்பதே கிடையாது. என்ன யாருக்கு என்ன பாவம் செய்த, யாருக்கு என்ன தீங்கு விளைவித்து என்பதற்காக யோசித்து அந்த பாஞ்சால நாடு என்று சொல்லக்கூடிய நாட்டுல மாபெரும் யாகம் ஒன்று செய்கிறார்கள். யாக வேள்வி. அந்த யாக வேள்விக்கு உத்திரகாமேஷ்டி யாகம் என்று சொல்வார்கள். ஆமா. அப்படி இருக்கும் தருவாயில வியாசகர் உபயாசகர் என்று சொல்லக்கூடிய தவ முனிவர்கள், மாபெரும் முனிவர்கள் 2 பேரும் அந்த யாகத்திலே கலந்து கொண்டு அப்படி என்ன அந்த யாகத்தின் வழியாக நான் அதாவது முதலாக யார் பிறந்தார்? எங்களுடைய அண்ணன் துஷ்டதூமன் பிறந்தார். முதலாக துஷ்டதூமன் பிறந்தார். ஆமா. எரிகின்ற நெருக்கத்திலே அந்த யாகத்தின் வழியாக எங்களுடைய அண்ணன் துஷ்டதூமன் பிறந்தார். இரண்டாவதாக இந்த பத்தினி பாஞ்சாலி நாட்டு அப்படி பிறந்திருந்தாலும் மூன்றாவதாக வில்லொன்று பிறந்தது. நான்காவதாக ஒரு சொல்லொன்று பிறந்தது. வில்லொன்றும் சொல்லொன்றும் பிறந்தது. ஆமா. அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? கொல்ல பிறந்தவள் என்று பெயர். ஆமா. கொலினி என்ற சொல் கொல்ல பிறந்தவள் என்பதற்காக அரசர் குலத்தையே அழிப்பேன் என்பதற்காக அவதாரம் எடுத்த கொல்ல பிறந்தவள் என்று அந்த பொருளுக்கு சொல்லுக்கு பொருள். ஆமா. அப்படி 2 உயிர் உள்ளவைகளும் 2 உயிரற்றவைகளும் யாகத்தின் வழியாக நாங்கள் பிறந்தோம். யாகத்தின் வழியாக பிறந்து திரௌபதி நாட்டுக்கு தேடிய பொருள் தெரிவிலே கிடைத்தார் போல, சரித்திரம் பிடித்தவருக்கு தவ புதைவில் கிடைத்தார் போல அந்த திரௌபதி மன்னன் எடுத்து வாலிபம் செய்து என்னுடைய அண்ணனையும் வளர்த்தி வாலிபம் செய்தார்கள். ஆமாமா. அப்படியே வளர்த்தி வாலிபம் செஞ்சிருந்தாலும் எனக்கும் கல்யாணம் பண்ணணும் இல்லையா? ஒரு பெண்ணை வளர்த்துக்கிட்டே போனா எப்படி எடுத்தேன். அப்படி ஒரு பெண்ணு வளர்ந்துகிட்டே போனா எப்படி? அதுக்கென்று அதாவது எல்லாமே அப்படின்னு ஒண்ணு இருந்தா வேலின்னு ஒண்ணு இருக்கணுமா? பெண் ஒன்று இருந்தா தாலி என்று ஒன்று வேணுமா? இல்லை என்றா எல்லாமே அப்படி வேலை என்று இல்லாமல் படிக்க அந்த வெள்ளாமை இருந்தா வெள்ளாடு மேய்ந்து கொண்டு போயிருமாமா. அப்படி எனக்காக இந்த பெண்ணுக்காக எனக்கும் திருமணம் செய்யலாம் என்று யோசித்தார். யாரு? என்னுடைய தந்தையா திரௌபதி மன்னன். அப்படி யோசிக்க தருவாயில ஆமாமா என்னுடைய அப்பாவுக்கு ஒரே ஒரு யோசனை. என்ன யோசனை அப்படின்னா, என்னோடு பிறந்தது அல்லவா அந்த மூன்றாவதாக ஒரு வில். அந்த வில் நான் வளர வளர அந்த வில்லும் வளர்ந்து கொண்டே போனது. அம்மா வில்லு வந்துட்டே வருது. நான் எவ்வளவு உயரம் வளர்ந்திருக்கணும் அதுக்கு மேலாக வளர்ந்து கொண்டே போனது. ஆமா. அப்படி வில் என்று வளர்ந்தது இல்லையா? அவருடைய அப்பா எப்படி கட்டளையிட்டார்? என்ன? அதாவது சுயம்பரம் வைக்கிறார். சுயம்பரம் என்ன? திருமண போட்டி. சரி. திருமண போட்டினா அந்த சுயவரத்துல வெற்றி பெற்றாதான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படியா? ஆமா. சரி. அப்படி சுயம்பரம் வைக்கிறார். எப்படி அந்த யார் என்று அதாவது வானத்தை பார்க்கக்கூடிய பிள்ளை மச்சக்கொடியானது இப்படி கீழே பார்த்து யார் வளைக்கிறாங்களோ அந்த வளையாத வில் வளைத்தா இந்த வஞ்சியாளி பாஞ்சாலியை திருமணம் செய்து தருகிறேன் என்பதற்காக அனைத்து நாட்டு அரசர்களுக்கும் தந்தையார்
லிகிதம் அனுப்புனா. சரி. ஆமாடி அம்மா. ஒரு நாடு இல்ல, ரெண்டு நாடு இல்ல, உலகத்துல இருக்கிற 56 தேசத்திற்கும் லிகிதம் அனுப்புறா. அனைத்து நாட்டு அரசரும் இப்படி வந்துட்டாங்க. ஆமா. ஏண்டி ஒரு பொண்ணுனா வராம இருப்பாங்களா? கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி எப்பேற்பட்ட பொண்ணு பாஞ்சால தேசத்து இளவரசி நானே. எங்க நாட்டுல இல்லாத சொத்தா சொகமா, அத்தனை சொத்து சொகம், அப்பேற்பட்ட பிள்ளையை நம்ம திருமணம் செய்து அவங்க சொல்லி அதாவது 56 நாட்டு அரசர்களும் எப்படி உட்கார்ந்துருக்காங்க பாரு. நானும் போயிருந்தேன் வளைக்கிறதுக்கு. வளைச்சாலும் சந்திரன் முட்டிட்டு ஓடி போச்சு. பாட்டி குட்டியால போறோம். அப்படி இங்க எப்படி அமர்ந்திருக்கிறாங்க? எல்லாருமே வந்து நிக்கிறாங்க அம்மா. நிக்கிறாங்க. அல்ல ஒரு ஆச்சரியம். அந்த வளையாத வில்ல யாரு வளைக்க போறாங்களோ தெரியல. இந்த வஞ்சால் பாஞ்சாலி எப்படிதான் கல்யாணம் பண்ண போறாங்களோ தெரியல. இந்த பரிசு யாருக்குதான் கிடைக்குமான்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த வளையாத வில் வளர்த்து இந்த வஞ்சியால திருமணம் செஞ்சாரு. கணவர் யாருமா? யாருன்னு தெரியுமா? ஐயோ, அவர் எப்படி நான் வாயால சொல்லட்டும்? ஐயோ, வாயால சொல்லாதம்மா, நாத்தம் அடிக்கும். கொச்சால புறன்னு சொல்லு. ஐயோ, தப்பு தப்பா பேசாத. அந்த வளையாத வில் வளைத்த கணவன் யாருன்னு தெரியுமா? சொல்லட்டுமா? வாடி சொல்றேன். வளையாத வில் வளைத்த அந்த வளையாத வில்லை வளைத்தவர் யாரு? வளையாத வில் வளைத்து வஞ்சியாலை திருமணம் செய்த கணவன், அதாவது மங்கைக்கேற்ற மணவாளன் யார் என்று தெரியுமா? அம்மா, அந்த பாண்டவர் குலத்திலே பிறந்த இருவருக்கு இளையோன், இருவருக்கு முற்றோன், நடுபிறந்த நாயகனாக வரக்கூடிய ஆளால் அழகு மன்னன் அந்த அர்ஜுன மகாராஜரே
திருமணம் செய்தார். அந்த வளையாத வில் வளைத்து இந்த வஞ்சியாலை திருமணம் செய்தார். ஆனா அழகான அர்ஜுனன். ஆமா, அந்த எட்டாத வில் வளைத்து இளையங்குடியை கரம் பிடித்தாரடி அம்மா. ஆமா, அதுவும் அவருடைய உருவத்துல வரல, அதாவது பிராமணனுடைய வடிவத்துல வந்து சாதாரண ஒரு பிராமணர் ஐயருடைய வடிவத்துல வந்து அந்த வளையாத வில் வளைத்து மச்சக்கொடியை அறுத்து என்னை திருமணம் செய்தார். சபா ஆமடி அம்மா, எப்பேற்பட்ட அழகு, அப்பேற்பட்ட அழகு படித்த அர்ஜுன மகாராஜரை நான் திருமணம் செய்து ஒருவர் மாலையிட ஐவருக்கும் தேவியானே. ஆமடி சரிமா, ஒருவருக்கு மாலையிட்டு ஐவருக்கும் தேவியான காரணம் என்ன? அதான் கேட்க மாட்டியா? சொல்லுயா, என்னடி அது தெரியும். அப்படியா? கேட்க மாட்டியா? என்னடி நான் கேட்க முடியா? அப்படி என்னை ஒருவர் மாலையிட ஐவருக்கும் தேவியானே. என்னுடைய கதை எப்படி தெரியுமா? அதாவது பாஞ்சால தேசத்தை விட்டு என்னுடைய கணவன் சொல்லுமா, என்ன சொல்ற? அப்படி நான், அதாவது என்னுடைய கணவர் என்னை பாஞ்சால தேசத்துல இருந்து வெற்றி பரிசாக கொண்டு போய் அவருடைய நாட்டுக்கு செல்லும் தருவாயில அத்தையாகி வெளிவரக்கூடிய கொந்தமாதேவி பூஜை செய்து கொண்டிருந்தாங்க. அப்படி இருக்கும் தருவாயில என்னுடைய கணவர் வந்து சொன்னாரு, என்னவென்று, அம்மா நான் வெற்றி கனியாக ஒரு வெற்றி பரிசாக கொண்டு வந்திருக்கிறேன், வெற்றி கனியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் சரியப்பா ஐவரும் பங்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, அம்மா நான் வெற்றி கனியை கொண்டு வரல, வெற்றி கண்ணியை கொண்டு வந்திருக்கிறேன் சொல்றான். கண்ணி பொண்ணை கொண்டு வந்திருக்கிறேன். ஆமா, சந்திரகுல வம்சத்திலே வாக்கப்பட்ட குந்தமாதேவியுடைய வாக்கு எப்பயும் பொய்யாக கூடாது என்பதற்காக சொன்ன வார்த்தை மீறக்கூடாது என்பதற்காக அவருடைய அம்மா சொன்ன மாதிரி நாங்க 5 பேரும், அதாவது என்னுடைய கணவன்மார்கள் 5 பேரும் எனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டனர். சரி சரிமா, ஆமாடி அம்மா. அப்படி நான் ஐவருக்கும் தேவியான, அப்படி இருந்தாலும் அருங்கிலி பாஞ்சாலி அழியாத பத்திரி அப்படி இருந்தாலும் சரி, விருப்பம் இல்லை. அப்படியாக இருந்தாலும் அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை வரலாறு. அப்படி எல்லாம் இருந்தாலும் என்னுடைய கணவன்மார்களுக்கு எதிரிகள் இருக்காங்க அம்மா. அம்மா, உங்களுக்கு எதிரி யாருமா? என்னுடைய கணவன்மார்கள் பாண்டவர்கள் 5 பேர், என்னுடைய கணவன்மார்களுக்கு எதிர்மார்கள் கௌரவர்கள் 100 பேர். 100 பேர். ஆமாடி அம்மா. அதாவது பள்ளி பருவத்திலிருந்து இப்பொழுது பாலகனாகி காளையர்களாகும் தருவாயில கூட அவருடைய பகை விட்டு போகல. செய்யாத வஞ்சகம் இல்ல, பல வஞ்சகங்களை செய்து பட்ட பாடு பட்டோம் 1 கோடி, பாடுபட்டோம் 3 கோடி என்பதற்காக கஷ்டங்கள் பட்டு கொண்டு அம்மா என்னுடைய தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் என்ன ஒரு இடையூறுகள் ஏற்பட்டாலும் சரி, வஞ்சனைகள் ஏற்பட்டாலும் சரி, நான் யாருக்கு என்னடி பாவம் செஞ்சேன், யாருக்கு என்னையும் தண்டிச்சுட்டாங்களா தெரியுமா? அதாவது இப்படி பாலும் சபையில எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க அம்மா. குரு சபையில குரு பெரியவர்கள் அனைவற்று பேரும் உட்கார்ந்து இருக்கும் தருவாயில, அதாவது என்னுடைய கௌரவர்மார்கள் என்று சொல்லக்கூடிய துரியோதனுடைய தம்பி ஆகிய உச்சோதன புலி ஆகப்பட்டவர் என்னை தரத்தரவென்று என்னுடைய கூந்தலை பிடித்துக் கொண்டு மாபெரும் சபைக்கு இழுத்து வந்து என்னை விட்டாரடி அம்மா. எதற்காக? ஒரு நாளையில அவருடைய அண்ணனாகப்பட்ட துரியோதனனை பார்த்து சிரித்த காரணத்தினால அந்த பலியை மனதில் வைத்துக் கொண்டு என்னை தரதரவென்று இழுத்து வந்து மாபெரும் சபையில வைத்து பங்கு செய்யணும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பண்ணாத வஞ்சனை எல்லாம் செய்தாங்கடி அம்மா. மாபெரும் சபையில நான் வந்து பல கஷ்டங்களை பட்டு துயில் உரிந்தார். ஆமாடி அம்மா. யாரே வீரப்புலி துச்சாதன அவர்கள் மாளாத துயில் உரிந்து என்னை மானப்பங்கம் செய்ய நினைத்தவர், ஆனால் செய்ய முடியவில்லை. என்னுடைய அண்ணனாகப்பட்ட மாயவர் குடித்து அந்த இடத்துல நீ காப்பாத்தினாடி அம்மா. ஆமா, இப்பேற்பட்ட வந்தனை செய்த அந்த துரியோதனமார்கள் விடலாமா, கௌரவமார்கள் விடலாமா? அன்று வைத்த என்னவென்று சபதம், அதாவது கொள்வினே நிறுத்தி எந்த கூந்தலும் துயிலும் கீண்டிய நலி செய்த பாவி உன்னை நாளைய போர்க்களத்தில் தலைதனி துண்டித்து தனிமுறுசு ஆளாவிட்டால் இலகவே விரித்த கூந்தல் எடுத்து முடிவு என்பதற்காக அன்னைக்கு வைத்தேன் நான் ஒரு சபதம். அதனாலதான் நான் இன்னும் வரைக்கும் அவள் படிக்கி விரித்த கூந்தலுடனே இருக்கிறேன். என்னுடைய சபதம் தான் என்னைக்கு நிறைவேற போகுமோ தெரியல, நான் என்னைக்குதான் அந்த முடிவெடுத்து நான் முடிவுனே என்பது தெரியல. எல்லாம் என்னுடைய வாழ்க்கை வரலாறு இருந்தாலும் இப்படி நாங்க அந்த
சபதத்தை வைத்து விட்டு நாங்களோ வனவாசம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்னுடைய கணவன்மார்கள் 5 பேரும் இந்த பத்தினி ரகுபதா பாஞ்சாலியும் நாங்கள் 12வது வனத்தில் இருக்கிறோம். அப்படியாக இருந்தாலும் வந்த காரணம் என்ன? அப்படியா? அப்படி போகலாம். குலத்து மன்னா என்ன தேவி? சுவாமி, கணவனை கண்கண்ட தெய்வம் என்று போற்றக்கூடிய கனியாகிய பத்தினி பாஞ்சாலி மல்லிகை முல்லிகை மட்டிவேர் மறிக்குழுந்து கோங்கு மந்தாரம் இருவாச்சி என்று சொல்லக்கூடிய பல வாசனாதி மலர்களை எல்லாம் கொண்டு வந்து மண்ணீரால் பாதம் கழுவி பட்டாடையால் நீர்துடித்து வந்த மலர்கள் எல்லாம் உங்க பொன்னான காலடியில் கொட்டி இந்த அன்பு தேவியாகிய பாஞ்சாலி பாதத்தை பணிகிறேன் சுவாமி. என்னோட பாதத்தை வழியா இப்பூ உலைய என்றும் சிவசேமத்தோடு வாழ்ந்திருப்பான். சுவாமி, என்னை வாழ்ந்திருப்பீர் என்று சொன்ன வையகத்தில் கோடான கோடாலம் வாழ்ந்திருக்கலாம். இருந்த பொழுதிலும் எதுக்காக அழைத்தீங்க? எதற்காக தெரியுமா? இதோ 11 வனவாசம் முடிந்து 12வது வனவாசத்திற்கு போக போகிறோம். ஆனா இந்த 12வது வனவாசத்திலே என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் ஒன்றுமே தெரியவில்லையே தேவி. சுவாமி, நமது தம்பியாகப்பட்ட அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அனைவரையும் அழைத்துக் கொண்டு வா. அவரிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்டு பிறகு நாம் செல்லலாம். அப்படியா சாமி? ஆகட்டும் சாமி, அப்படியே அழைத்து வருகிறேன். இப்படியாகத்தானே தாரா புகழ் படித்த தருமனாகப்பட்டவர் தம்பியாக விளங்கக்கூடிய அர்ஜுனனை அழைக்க அர்ஜுன் தர்பார்
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் படுத்திருக்க மாதிரி இல்ல நீட்டு விட்டு பெரியாண்டு சொல்லி படுத்திருக்காங்கப்பா. யார் அங்கே அமைச்சரே? கார மிச்சரு, சதா மிச்சரு, பூந்து மிச்சரு. வந்து நான் கொன்று விடுவேன் ஜாக்கிரதை. நான் செத்து விடுவேன் ஜாக்கிரதை. செத்து போன மூதேவி. நான் செத்து போனால் என் 108 பொண்டாட்டிகள் முண்டையாய் விடுவார்கள் நாயே. 108 பொண்டாட்டியா? எஸ் அண்டர்ஸ்டாண்ட். கவலா கவலா நலந்தானே? கவலா போனால் போகட்டும், போனால் போகட்டும். சீராக அவிந்திருக்கும் தெய்வீக சபை ஆண்களாக பிறந்த அப்பன்மார்கள்